போனால் நீர்வீழ்ச்சிக்கிட்டே போகலாம் தானே? இந்த ரோட்டில் போயிட்டு மடுவம் இருக்கும். இங்கே போனீங்கன்னா நிறைய பயில இருப்பாங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் சூறாக இருப்பாங்க தானே? தேங்க்யூ. ஏரியா எப்படி ஒரு இடம், மலைகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுதா? சரியாக தான் போகிறேன். இப்படி இருக்க போதுன்னு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ விறகு புறக்கிக்கிட்டு இருக்காங்க. இல்லை போகவே வேணாம், இல்லைண்ணா பரவாயில்லண்ணா நான் போயிடுவேண்ணா அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் போவாங்க ரிட்டர்ன் போங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம் காய்ஸ், இன்னும் ஒரு அழகான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். என்ன சொன்னால், இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐஃபாரஸ்ட் போகிறேன். ஐஃபாரஸ்ட்டில் வந்து குருந்தோயா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் ஐஃபாரஸ்ட் போகலாமே அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும். அதனால தான் வீடியோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் காட்டின இடமெல்லாம் ஏற்கனவே பார்த்த இடமா தானே இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து புதுசாக ஒரு இடம், அழகான ஒரு இடம். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கேமராவை இங்கேயே ஆன் பண்ணேன். ஸோ குருந்தோயா வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சியை பார்ப்போம். இந்த நாயினால தான், நாய் ரோட்டில் நின்னால் நான் ஸ்லோ ஆயிடுவேன். 100 வந்தாலும் 40-30 ஆக்கிடுவேன் எனக்கு ஸ்பீடை. அந்தளவு நாய் பயம் எனக்கு. ரொம்ப நேரம் இந்த மோட்டோ விலாகா மாதிரி போகாது. இதை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மிச்சம் எல்லாமே நார்மல் வியூ விலாகாக தான் அமையும். ஸோ இதோடு இந்த விலாகை கட் பண்ணுறேன். என்னென்னா, ஐஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் போக தேவையில்ல. ஐஃபாரஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு நீங்கள் நுவலிலேருந்து வரீங்கன்னா நுவலிலேருந்து ஐஃபாரஸ்ட்டுக்கு டிரெக்டாக பஸ் இருக்குது. பஸ்ஸில் வரதா இருந்தால், வெஹிக்கிளில் வரதா இருந்தால் ரூட்சைட் ஜங்ஷன் ஒன்று இருக்குது நுவலிலேருந்து ராகல ரோடு வரும்போது. அதெல்லாம் போட்டு ஐஃபாரஸ்ட் ரோட்டில் வந்து, ஐயோ இப்படி எங்கேன்னு தெரியல, ஐஃபாரஸ்ட் ரோட்டில் வந்தீங்கன்னா டிரெக்டாக எல்மா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் போனால் வந்துடலாம். ஸோ இதில் ரைட் எடுத்து போக சொல்லியிருக்காரு அந்த அண்ணா. ஒருத்தர்கிட்ட கேட்டுக்காங்க, அவர் சொல்லியிருக்காரு இதில் ரைட் எடுத்து போங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நானும் ரைட் எடுத்து போகிறேன். இப்போ போகிற வழியில் ரோடெல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் வேறு மாதிரி இருக்கா? நான் சொல்கிறேன், மலையகம் வந்து இந்த இடம் அழகு அந்த இடம் அழகு அப்படின்லாம் இல்லை. அழகுனாலே மலையகம் தான். நான் ஒரு மலையகத்தான் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் எந்த இடமும் அப்படி ஒரு அழகாக இருக்கும், ரசிக்கக்கூடிய இடமா இருக்கும். வேறு மாதிரியான ஃபீலை கொடுக்கும் மனசுக்கு. ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு பைக் ரைட் போனால் செம்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இங்கே பாருங்கள், தேயிலை தான், வேறு எதுவுமே இல்லை. தேயிலை தான் எவ்வளோ அழகு. எங்கள் அப்பாவும் இதான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எஸ்டேட்டில் மருந்து அடிப்பார்.
ஒரு நாளைக்கு 14 டேங்க் மறந்தடிக்கணும். அப்படின்னா ஒரு டேங்க் வந்து 20 லிட்டர்னு நினைக்கிறேன். 14 டேங்க்னா ஐயோ மறந்துட்டேனே, 28 லிட்டரா, 280 லிட்டர் மறந்தடிக்கணும் ஒரு ஆள். அப்படித்தான் அப்பா சொல்லுவார். அந்தளவு கஷ்டப்படுவாங்க பாருங்க. வேற மாதிரி நிப்பாட்டி காட்டுறேன் இந்த இடத்த. நான் காய்ஸ் நான் போனேன் இல்லையா, ரோடு ஒன்று நல்லா காப்பட் பண்ணிருந்துச்சு. அந்த ரோட்டில் போனால் ஒரு தூரத்தில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு நீர்வீழ்ச்சியை. நான் இது வரைக்கும் போனதில்லை. அங்கே நீர்வீழ்ச்சியை வந்து தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா. இப்போ நான் அப்போ போகிற ரோட்டில் போனால் அவர் சொன்னார், இப்போ போகிற ரோட்டில் போனால் கிட்டத்துலேருந்தே பார்க்கலாமா. ஒருத்த கேட்போமா சின்ன ஒருத்த. அப்போது இந்த நீர்வீழ்ச்சிக்கு எப்படி போகிறது? எங்கே பண்ணி இதுலேவா? இந்த ரோட்லேயும் ரொம்ப போகணுமோ? போனால் நீர்வீழ்ச்சிக்கிட்டே போகலாம் தானே? இந்த ரோட்டில் போயிட்டு மடுவம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பயில இருப்பாங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் சூறாக இருப்பாங்க தானே? தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ரோட் மட்டும் தான் பார்க்காம இருந்தோம். நம்ம குகைக்கு போனோம் இல்லையா, ராவணன் குகை, அந்த ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி தான் ரோட் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு குகையை தான் ரோட்டை தான் பார்க்காம இருந்தோம். எப்படி எல்லா ரோட்லேயும் வந்துட்டோம். சரி, இந்த ரோடு ஆஃப் ரோடு இதுலேயும் போயிட்டோம்னால் நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும் நினைக்கிறேன். அதுக்கானது ஸோ நியூட்ரலில் தான் போகிறேன். என்னென்னா கியரில் போனால் அதை பிக்கப் பண்ணிக்கிற கஷ்டம். அதனால் நியூட்ரல்லே போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த பைக்கில் போகலாம் போல். ஐயோ சொன்னானுங்களே பைக்கில் போகலாதுனே அப்படின்ட்டு நான் தானே குறிப்பிடுத்து வந்தேன். அப்போ கொஞ்சம் தூரம் தான் பைக்கில் போகலாம்ன்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயோ ஃபுல்லாக வந்து முன்னாடி ஜங்ஷன் ஒன்று இருக்கான். ஜங்ஷன்னா சின்ன ஒரு இடம். அதில் போயிட்டு பைக்கை போட்டு அங்கேருந்து ஃபுல்லாகவே நடந்து தான் போகணுமா. நீர்வீழ்ச்சி கிட்டத்திலே போகலாமா, ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணுன்ட்டார் அண்ணா. கொஞ்சம் கவனமாக போங்கன்னு வேறு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 2 பேரை சரி கூப்பிட்டு வாங்க. அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 பேர் சரி வாங்க, வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பைக்கை இங்கே பார்க் பண்ணிட்டோம். வரும்போது பைக் இருந்தால் சரி, இல்லையா அவ்வளோதான். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன், போகிறேன் அப்படியே. ஹெல்மெட்லேருந்து ஃபோனை காட்டிட்டு பேசுகிறேன். பாதை இந்த நீர்வீழ்ச்சியை நேராக பார்க்குறதுக்கான ஒரு பாதை. மாடு தம்பிங்கெல்லாம் மேய்ஞ்சி கொண்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து இப்போ போகும்போதே சத்தம் கேட்குது. நீர்வீழ்ச்சி சத்தமா இல்லை காற்றடிக்கிற சத்தமா அப்படின்னு தெரில. ஐயோ என்னடா இதுக்கு அங்கிட்டு காடு மாக்கி இருக்குது. இங்கே பாருங்களே, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேப்பா, குழியோ தெரியல. இங்கே பாருங்க இருக்க மாதிரி அந்த ரோடு. தனியாக தான் போகிறேன், கொஞ்சம் திக்கு தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஊர் உள்ள ஏது நம்ம ஊராக இருந்தால் எதுவும் சீன் ஆகிட்டா கூட ஓடி இந்த பொட்டை பாருங்க காய்ஸ், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த ஏரியாவை. பாருங்க பனி பள்ளம், இந்த ஏரியா இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த ஏரியா எப்படி ஒரு இடம் வந்துட்டு, இந்த மலைகள்
அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் தெரியுதா? சிங்கிளாக தனியாக வாரீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே வாங்க. நான் சிங்கிளாக தனியாக தான் வாரேன். ஆனால் பயம், அப்படி ஒரு பயமாக இருக்குது இந்த ரோட்டில். என்னென்னா தனி காடு, எங்கே பார்த்தாலும் பள்ளம். இந்த இடத்துக்கு அங்கிட்டு ரோடு இருக்கானே தெரியல. பார்ப்போம். தனியாக தான் போகிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோயோ, யாரும் விறகு புறக்கிக்கிட்டு இருக்காங்க. யாரோ விறகு பிறக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பள்ளம். உட்காந்து இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். தவந்து இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவுக்கு தனியாக வரதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்ல இருக்கு. காய்ஸ், என்னாச்சுன்னு சொன்னால் நான் திரும்ப பைக்கிட்டே வந்துட்டேன். என்ன பிரச்சனை, ஏன்டா போகலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. காரணம் என்னென்னா பனியை 2-3 பேர் விறகெல்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்களா. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், அப்படியே போனால் நீர்வீழ்ச்சி பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு அண்ணா சொன்னார், இல்லை தம்பி நீங்கள் தனியாக போகிற சேஃப்டி இல்லை, போகவே வேணாம். இல்லைண்ணா பரவாயில்லண்ணா நான் போயிடுவேண்ணா அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் போவாங்க, ரிட்டர்ன் போங்க, ஆனால் எனக்கு இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தே ஆகட்டும். அப்படியே நீங்கள் போங்க, போயிட்டு அந்த இன்னொரு ரோடு ஒன்று இருக்குது, அதில் போனால் கொஞ்சம் தூரத்தில் பார்க்கலாம் நீர்வீழ்ச்சியை. இல்லைண்ணா போயிட்டு ஒரு 2-3 பேரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்காக என்ன விஷயம்னு தெரியல. நீ அவங்க ஊருக்காரங்க அவங்கள பகச்சிக்கிட்டுல அவங்க எதுக்கு ஒரு காரணத்துக்காக தானே சொல்கிறாங்க. அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன். ரிட்டர்ன் வரும்போது வீடியோ பண்ணேன், பேசிக்கிட்டே வந்தேன், ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இதுதான் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் பனி மூட்டமாக, பனியெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. போக செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்க போகிறோன்ட்டு. ஆனால் சொல்லிட்டாரு, இன்னும் நியாயமான தூரம் போகணும், நிறைய தூரம் போகிறதுக்கு பனியை காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போங்க அப்படின்ட்டாரு. வேணா ரிட்டன் போங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டாரு. சரியாண்ணா அப்படின்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன். ஸோ காய்ஸ், என்னென்னா நான் ரிட்டன் கிளம்பிட்டேன். இன்றைக்கி எப்படியாவது அந்த நீர்வீழ்ச்சியை தூரத்தில் இருந்து சரி பார்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவுலே தான் வந்தேன். நான் நீர்வீழ்ச்சியை பார்த்தே ஆகணுங்கிற முடிவில் வந்தேன். இங்கே வர்ற பிளான் வந்து நியாயமான தூரம், பெட்ரோல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்தேன். வந்தும் எனக்கு சரியான இடம் பார்க்க கிடைக்கல. ஸோ திரும்ப ரிட்டர்ன் போகிறேன். ஆனால் பார்க்காம போக மாட்டேன், அது தூரத்துலேருந்து சரி பார்க்கலான்னுங்கிற ஒரு ஐடியாவில் தான் போகிறேன். ஸோ எப்படி பார்த்துருவேன். ஆனால் தனியாக வந்துடுறாங்க யாரும், ஒரு 2 பேர் சரி வந்தால் கூட ஓகேவா இருக்கும். நான் இப்போ தான் யோசிக்கிறேன், எவனா இழுத்துட்டு இருக்கோம், நம்ம மிச்சம் எவனா இருப்பான் தானே. ஃப்ரெண்ட்ஸ் எங்களை ஒரு 4-5 பேர் இருக்காங்களே, அதில் ஒருத்தனை சரி எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே பைக்கில் பின்னுக்கு போட்ட அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். என்ன செய்யுது. ரிட்டர்ன் போகிறேன். அங்கே உள்ள அண்ணாமார் தான் எனக்கு அந்த இடத்த சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க இருந்தால் சரி கேட்கலாம். ஆனால் என்னன்னா ஒருத்தர் அனுப்பி விட்டார் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா தெரியல. எதுவும் இதுக்கு முன்னே எதுவும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. என்ன அப்படி நினச்சிட்டாரோ தெரியல. அப்படின்னா எங்கேயா விழுந்துருவானோ போகிற மாதிரி சரிலேங்கிற மாதிரி நினச்சிட்டாரோ தெரியல. அதனால தான் ரிட்டர்ன் போங்கன்ட்டார். நீங்கள் போங்க தம்பி, இங்கே நிற்காங்க தம்பி, போங்க தம்பி, இல்லை கேமரா வேறு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க தம்பி அப்படின்ட்டாரு. போங்கன்ட்டார். அதனால தான் சரி வர வேண்டியதாக போச்சு. சரி போவோம். போயிட்டு அந்த ரோட்டில் தூரத்தில் இருந்து சரி இந்த அழகை பார்த்துட்டு மனசை தேத்திக்கிட்டு போவோம். மனசு ஆறலை காய்ஸ்.
என்ன சொன்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தில் போய் பார்க்க கிடைக்கலையா அந்த ஒரு நீர்வீழ்ச்சியை எப்படி இருக்குன்னு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லையா. இவ்வளோ தூரம் வந்துட்டும் அதை பார்க்க ரிட்டன் கிடைக்கலையே, சரி ரிட்டன் போகலாமே அப்படின்ட்டு. ஆனால் ஏன் தனியாக போகக்கூடாதுங்கிற காரணம் வந்து தெரியல. ஆனால் யாரும் இருக்கவும் இல்லை, அந்த அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ கேட்டேன் நான், அதெல்லாம் சொல்ல முடியாது, போங்க தம்பி அப்படின்ட்டாரு. போங்க நீங்கள் மேலே போங்கன்ட்டாரு. ஸோ அது வேறு மனசு கஷ்டம். சொல்லிட்டு அடிங்க எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. எவனாவது ஒருத்தனாச்சும் சொல்லுங்கடா, நான் எதுக்குடா சரி வர மாட்டேன், அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இது நல்லா தான் போகக்கூடாது, ஏதாவது ஒரு காரணம் வந்தால் அந்த காரணத்தை சொல்லியிருந்தா பரவாயில்லையா இருந்திருக்கும். காரணத்தையும் சொல்லலை, போன்னு அனுப்பி விட்டானுங்க. பரவாயில்ல, யாரும் இருந்தால் நான் கேட்பேன், சுவராக கேட்டு தான் போவேன். ஏன்னா தனியாக போவேன் நான்ட்டார் ஒரு அண்ணா இருந்து, ஏன்னா அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் போவேன் நான். இதுக்கு போகாமல் நெட்டுக்கு போடுங்க. அங்கே ஒரு பாலம் இருக்குது, அங்கே ரோட்டோடு போயிட்டு அங்கே கேளுங்க தங்கமலை சரியா, அங்கே எல்லா ஆளுங்க இருக்காங்க. நீ அங்கே கொண்டு அங்கனே பைக்கை போடலாம், அதில் இறங்க கீழே தோட்டம் ஒன்றுமே இல்லை. நீ அங்கே போக குழந்தையில் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சரி அண்ணா, நீ போக பயப்படாம போ. சரி பா, வேற மாதிரி இருக்குது இந்த ஏரியா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும், சும்மா அந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். நானா அப்படி ஒரு ஏற்றத்துலேருந்து வந்தேன். காலெலாம் நடுங்குது, ஏன்னா அந்த பள்ளத்தில் நடந்து வந்து காலெலாம் நடுங்குது. ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. விட்டாங்கன்னே தூங்கிடுவேன் போல், அந்தளவு காலெலாம் வலிக்குது, அந்தளவு டயர்டாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஏற்றம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான்.